அதினை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எடிட்டிங் ஃபீவர். நான் உங்கள் எஸ்கே. இவ்வளோ நாளாக வீடியோ போடுறதுக்கு ரீசன் வந்து பர்சனல் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னா சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அது க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்மில் கிளிக் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க. ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் த ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கிரியேட் த ப்ராஜெக்ட் கொடுத்து அந்த க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்மில் கிளிக் பண்ணி பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு பேக் கொடுத்துருங்க. இப்போது வீடியோ ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ண உடனே அந்த வீடியோலேருந்து சாங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போது சிம்பிள் தான், இந்த சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 7 minutes 8 minutes தான் இருக்கும், அதனால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ரைட் சைடு இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ பண்ணிங்க. வீடியோ டெலிட் பண்ணுறேங்க. அந்த ஆடியோ இருக்கிற அளவுக்கு எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 29 seconds இருக்குது. அது ஃபுல்லாக அந்த இமேஜை ட்ராக் பண்ணி விட்டுருங்க. சிம்பிள் தான், வேறு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, சிம்பிள் தான். லிரிக்ஸ் வெளில ஆட் பண்ணி முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் லைனை காப்பி பண்ணிக்கிறேன். யுவன் பிஜிஎம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சாங்கு தான் இதை பண்ணுறேன். இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த வீடியோ, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் தான், லாங் டைம் அப்புறம் இந்த வீடியோ போகிறோம், ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சூஸ் பண்ணி டிக் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிக் கொடுத்துட்டு ஓகேங்களா, ஓகே ஆட் பண்ணியாச்சு. இல்லை கீ அனிமேஷன் மட்டும் ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன், அண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டு வாங்க. டெக்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட்டு ஸ்பேஸிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸ் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் இருக்குது 7 அந்த வச்சுங்க. 7 வச்சுட்டு கீழே இருக்குது அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிங்க. இதில் தான் கீ அனிமேஷன், ஸ்டார்டிங்கில் ஒரு கீ அனிமேஷனும் எண்டிங்க்கு முன்னாடி ஒரு கீ அனிமேஷன் ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பாருங்கள், ஸ்டார்ட் எண்டு எதுவும் பண்ணோன்னா ஸ்பேஸ் மட்டும் அதிகப்படுத்துங்க. ஸ்பேஸ் மட்டும் ஒரு 75 வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், பேஸ் மட்டும். அப்புறம் ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸ்கேல் ஒரு 10 வச்சுங்க. ஸ்ட்ரெச்சு இதுவும் பண்ண வேணாம். அதில் காம்போனண்ட் வச்சுங்க. காம்போனண்ட் வச்சுட்டு விஷுவல் அட்ரிபியூட் அதை எனேபிள் பண்ணிட்டு கலரை கிளிக் பண்ணுங்கள். ஒயிட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த செகண்டருக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இது உள்ளே வாங்க. ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் ஸ்க்ரால் பண்ணி விட்டால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். இப்போ பேக் கொடுத்துடலாம். பேக் கொடுத்துட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிங்க. பேக் கொடுத்துட்டேன். அந்த கலர் பார்த்தீங்களா, ட்ரான்ஸ்ஃபார்மில் ஆட் பண்ணிட்டீங்க. அதில் ஸ்குவாடில் இருக்கட்டும். ரேண்டமைசர் எனேபிள் பண்ணுறேங்க. எனேபிள் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. திரும்ப எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆட் பண்ணிடலாம். ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது 0.8 seconds, சாரி ஃப்ரெண்ட்ஸ் 0.4 seconds வச்சுக்கிறேன். இதில் 0.50 இல்லை 40 இந்த லெவலில் வச்சுங்க. ஓகேங்களா, நான் ப்ளே பண்ணுறேன் இருங்க. இந்த வீடியோ சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கண்டினியூட்டியாக வீடியோ போடணும். நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ போடுறதுக்கான இருக்குது. எனக்கு வீடியோவை பண்ணுறதுக்கு ஐடியாவே இல்லை, இருந்து அவ்வளோ இதுவாகிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு. சம் ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பார்க்கலாம். நெக்ஸ்ட் கண்டினியூட்டியாக வீடியோ போடுறதுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடுவேன். ஓகேங்களா, சிம்பிளாக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆட்டோ ஷேக் எஃபெக்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
எஃபெக்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறேங்க. எந்தெந்த வேல்யூ எப்படி இருக்குன்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ எங்கெங்கே ஆட் பண்ணுறதுன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, எல்லா வேல்யூயும் ஆட் பண்ணிட்டேன். இதில் எதுவும் கீ அனிமேஷன் ஆட் பண்ணுற வேலையே இல்லை, சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து லோவர் தெட் தரலாமா, அப்படி இல்லைன்னா யோசிச்சுனே ப்ரீசெட் லிங்க் தரலாமான்னு கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்டே கேட்குறேன், அந்த கொஷின் மார்க்கை வைக்கிறேன். உங்களுக்கு லோவர் தெட் பேக் வேணுமா, ஜிப் ஃபைலாக தரலான்னு இருக்கேன். அண்டு ப்ரீசெட் டாப் 10 வீக்லி தர மாதிரி டாப் 10 ப்ரீசெட் லிங்க் எது வேணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா, இல்லை ஏதாச்சும் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீசெட் ஆர் லோவர் த்ரெட் பேக் தரலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு எது வேணுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் போல் அந்த அப்படியே லேயரை டூப்ளிகேட் பண்ணிகிட்டே வாங்க. ஏதோ பண்ணணுன்னு தோணுச்சு, இது சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பண்ணுறதுக்கு, அதனால தான் இது பண்ணேன். ஒரு ஐடியா வச்சு எஃபெக்ட்ஸ் வேணுனாலும் நீங்கள் எதனா வச்சு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த ஸ்னோ எஃபெக்ட் மாதிரி, இல்லை இந்த பார்ட்டிகல்ஸ் எஃபெக்ட்ஸு அப்படியே மேலே க்ளோ வர மாதிரி இன்னும் சூப்பரான எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணால் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஸோ ஆசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. இந்த லிரிக்ஸு நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். லென்த்தியாக எடுத்து போனால் பார்க்க மாட்டேறீங்கன்னு தெரியுது, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் மார்க் ஆட் பண்ணிவிட்டு மூவ் போயிட்டு சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சைஸ் கம்மி பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி இதெல்லாம் ஒரு எட்ஜில் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பில் இருங்க, இன்னும் கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன். சைஸ் கம்மி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ரைட் சைடில் அந்த கார்னரில் எதுவுமே வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கார்னரில் வச்சுட்டு ஃபுல்லாக இதை ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டால் முடிஞ்சு போச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ். சாம்பிள் ரெடி பண்ண வீடியோ நான் ப்ளே பண்ணுற பாருங்கள். சாங் ஆட் பண்ணிக்கிறேன். இதனால் இஷ்யூ வரும் ஃப்ரெண்ட்ஸ், காப்பிரைட் இஷ்யூ வரும், அதனால் நான் சாங் மியூட் பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ப்ளே ஆகிட்டுருக்கு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை, அதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் டீபேக்காக இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண தோணுச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேவரில் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் ஸ்டேட்டஸாக. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ப்ளே ஆகிடுச்சு. ப்ளே ஆகி முடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் எனிவேன்னு கேட்கும். ப்ரிப்பேரிங் எக்ஸ்போர்ட் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும், ப்ரீசெட் லிங்க் வேணுமா இல்லை லோவர் தெட் பேக் வேணுமா, நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் புது வீடியோ போடலான்னு தோணுது. நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான கண்டென்ட்டோட சூப்பரான வீடியோவோடு வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.